உட்கார்ந்து இருக்கிற சேர் உங்களோட பெருசா தான் இருக்குது, சில ஆளுக்கு உட்கார்ற சேர் இன்னும் 2 மடங்கு பெருசா கூட இருக்கு. அப்ப இதை வச்சுக்கிட்டு பெருசு சின்னதுக்கு விளக்கம் எப்படி விளங்கிறான்? அல்லாஹ் அக்பர்னா உருவம் இல்லைங்கிறாங்க, உருவத்தால் பெரியவன் விளங்கி வச்சிருக்காங்க. என்ன விளங்கி இருக்கிறாங்கன்னா உள் மனசுல வாதம் உருவம் இல்லைங்கிறது, ஆனா என்ன கருத்து உள்ள இருக்குது? சைசால் பெரியவன். உருவம் இல்லாதவனுக்கு படி சைஸை போட்டு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்க தான் உருவம் இல்லைங்கிறீங்களே. அப்படியும் நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு இதெல்லாம் பொருத்தமற்ற ஒரு நினைக்கணும். அதுக்கப்புறம் தேவை உள்ளவன் அரசியல் இருக்கிறானா தேவை உள்ளவங்கிறாங்க. அப்ப இதுவும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடியது. தேவைன்னா அல்லாஹ் செய்யற அனைத்தும் தேவைன்ற அர்த்தமா? மலக்குகளை வச்சு வேலை வாங்குறான் அல்லாஹ். அல்லாஹ் மலக்குகளின்பால் தேவை உள்ளவன், அதனால மலக்கு இல்லைங்களா? மலக்குகளை வச்சு நல்ல வேலையும் வாங்குறான், ஒவ்வொரு காரியத்தையும் மலக்குகளை கொண்டு செய்யறான். இந்த மலக்குகளை கொண்டு அல்லாஹ் உயிரை வாங்குறதுனால அல்லாஹ்வுக்கு மலக்கு தேவை. அல்லாஹு சமதுக்கு மாற்றமா இருக்கிறது, மலக்குனா மலக்கு கிடையாது அப்படி சொல்லிடுவோமா? எவ்வளவு விஷயங்கள் அல்லாஹ் செய்யறான். அப்ப அல்லாஹ் செய்யறான்னு சொன்னா நம்மளே ஒரு மனிதனை எடுத்துக்கொள்வோமே, ஒரு காரியத்தை செய்யறோம்னு சொன்னா அது தேவைங்கிறதுக்காக செய்ய மாட்டோம், தேவை இல்லாதையும் செய்வோம். நம்முடைய அந்தஸ்தை காட்டுவதற்காகவும் செய்வோம், நம்முடைய பெருமையை காட்டுவதற்காகவும் செய்வோம். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு அது தேவை இல்லைன்னு நினைக்கிறீங்கல்ல, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அர்த்தம் செய்யுங்க. அவன் அரசியல் இருக்கிறான், அரசின் தேவை இல்லாமலேயே அவன் மலக்குகளை கொண்டு வேலை வாங்குகிறான், மலக்குகளின்பால் தேவையில் என்ன அர்த்தம் அதுக்கு? நினைத்தால் மலக்கு இல்லாமல் அவன் வேலை செய்வான். அவன் இந்த மலக்க வச்சுக்கிற ஒரு பெருமன் அவன் நினைக்கிறான், வச்சிருப்பான். ஆனா அதுல இருந்து அல்லாஹு சமதுக்கு மாற்றம் விளங்குவீங்களா? மலக்குகளை அவன் வைத்திருந்தால் அது தேவை உள்ளவன் நீங்க விளங்குவீர்களே, ஆனால் செய்யலாம். அது மாதிரி ஒரு 6 நாள்ல வானத்தை படைச்சாங்கிறான், பார்த்தீங்களா? அல்லாஹ்வுடைய பலவீனத்தை பார்த்தீர்களா? 6 நாள் இதுக்கு தேவைப்பட்டிருக்கு அவனுக்கு, அப்படிலாம் சொல்ல முடியுமா? அவன் 6 நாளையும் படைப்பான், 60 நாளையும் படைப்பான், 6 செகண்ட்லையும் படைப்பான், அவன் விரும்பினதை செய்வான். அதான் அவனுடைய ஆற்றலுக்கு அளவா? 6 நாள்ல படைச்சான்னு வந்ததுனால அல்லாஹ்வுடைய ஆற்றல் என்ன தெரியுமா? இந்த வானத்தை படைக்கிறதுக்கு அவன் 6 நாள் தேவைப்படும், அப்படி அர்த்தம். குன்பயக்கூன் அவனுடைய ஆற்றல், ஆற்றல் குன்பயக்கூன். அதுக்காக அனைத்தையும் செய்வதல்ல, இதை தூக்கி தள்ளுவதற்கு எனக்கு ஆற்றல் இருக்கு, ஆனால் நான் இதை மட்டும் தூக்குவேன், என்ன விரும்பல நான் செய்வேன். மனிதனை அது மாதிரி செய்யும் பொழுது உடனே அல்லாஹ் ஒண்ணு செஞ்சா உடனே தேவை உள்ளவன் நினைச்சீங்கன்னு சொன்னா அவ்வளவு மறுக்க வேண்டி வந்துடும். நிறைய விஷயங்களை என்னை வணங்குவதற்காக உங்களை படைச்சிருக்காங்கிறான், அது இதுல இருந்து அல்லாஹ்வுக்கு நம்ம வணங்குவது தேவை என்று தெரிகிறது. அப்படித்தானே வருது. அம்மா கலக்குத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், என்னை நீங்க வணங்குறதுக்கு தான் உங்களை படைச்சிருக்கிறேன். அப்ப அல்லாஹ்வுக்கு நம்ம வணங்குவது தேவை. அல்லாஹு சமதுன்னு சொல்லிவிட்டான், அதனால வணங்க வேண்டிய தேவை கிடையாது, ஏன்னா அல்லாஹ் தேவையற்றவன். அப்படி நீங்க இதெல்லாம் விளங்குவீர்களே, ஆனால் அந்த தேவை அதையும் அப்படி விளங்கிக் கொள்ளுங்கள். என்ன புரிந்து கொள்ளணும்? அரிசி இருக்கிறது, அது அவனுக்கு தேவையில்லை. அரிசின் மீது இருக்கிறான், அது அவனை விட பெரியது இல்லை. மலக்குகள் இருக்கிறார்கள், மலக்குகள் தேவையில்லை. 6 நாள்ல படைத்தான், அதுதான் அவனுடைய சக்தி இல்லை. விளங்க வேண்டியதை ஒழுங்கா விளங்கினா என் குழப்பம் வருது, இதுதான் பிரச்சனை. அதனால அரசின் மீது இருக்கிறதுனால அது பெருசாகி விடவும் செய்யாது, அல்லாஹ் தேவை உள்ளவன் ஆகிவிடாது. டைம் முடிஞ்சா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் கேட்கின்ற கேள்வி ஷேக் அப்துல்லா ஜமாலி உஸ்தாதுனா அவர்களுக்கு. ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையில உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க மக்காவுக்கு அனுப்பி வச்சாங்க. அங்க கொல்லப்பட்டுட்டாங்கன்னு வதந்தி வருகின்ற பொழுது பெருமானார் தன் கரத்தை நீட்டி ஹாதா எதி உஸ்மான், தன் கரத்தை பெருமானார் என்னுடைய கரம் என்றார்கள். எல்லா சஹாபாக்களும் கரத்தை வைத்த பிறகு இன்னொரு கரத்தை பெருமானார் மேலே வைத்து எதுல்லா என்று சொன்னார்கள். அதை அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொல்றான், எதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம்ங்கறான். இவங்க சொல்ற பிரகாரம் பார்த்தோம்னா இது அல்லாஹ்வுடைய கையா அல்லது பெருமானாருடைய கையா, நேரடியாக அர்த்தம் வைத்தால் என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிற செய்தியும் சொல்லணும். அத்தோடு இந்த ஹதீஸ் புகாரியும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த புகாரி இமாம் என்பவர் பெருமானாருடைய சொல்லுக்கோ அல்லது அல்லாஹ்வுடைய சொல்லுக்கோ கட்டுப்பட்டாக வேண்டும் என்ற செய்தி கிடையாது. இவங்க பின்னால் காலத்துல இருந்தவங்க. இந்த புகாரி முஸ்லீம் நம்ம தலையில வச்சு கொண்டாடுறோம், ஆனா இவங்களை கொண்டாடித்தான் ஆகணும், மத்தவங்க எல்லாம் மறுத்தான் ஆகணும் அப்படிங்கிறது அல்லாஹ் ரசூல் சொன்னாங்களா அப்படிங்கிறது தெளிவுபடுத்தணும். சகோதரர் கேட்ட முதலாவது கேள்வி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையை இந்த ஹுதைபியா உடன்படிக்கை சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியில யதுல்லா அல்லாஹ்வின் கைங்கிறான், யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், அல்லாஹ்வுடைய கை சஹாபா பெருமக்களுடைய கைகளுக்கு மேலே இருந்தது அப்படின்னு குர்ஆன்ல வருதுங்க. அப்ப அல்லாஹ்வுடைய கையண்டா கையன்னு தான் வைக்கணும் அப்படின்னு சில பேர் சொல்றாங்கல்ல. கையண்டா கை தான், கண்ணுண்டா கண்ணு தான்.
அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஆனா சில இடங்கள்ல அப்படி வைக்க மாட்டோம், பொருந்தாது. சரி, இப்படி சொல்லக்கூடியவங்க இங்க நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையத்தான அல்லாஹ்வோட கைன்னா, அப்ப நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை அல்லாஹ் எதுல்லான்ட்டான்ல, அல்லாஹ்வோட கைன்னு சொல்லுங்க அப்படி சொல்லலாமா? அப்படி சொல்லக்கூடாதுன்னு விளக்கம் அப்படி கேட்டுக்கிறாங்க. இப்படி சொல்லக்கூடாதுங்க. ஏன் நம்ம கொள்கையே என்னதான் அப்படியே புரியாதுங்கன்னு தானே. இப்ப முன்னால உள்ள பதில கூட அல்லாஹ் தஆலா 6 நாள்ல படைச்சான், அப்ப அந்த அளவுக்கு பலவீனமா அப்படித்தானே இருக்குது, அப்படி புரியாதுங்கன்னு நம்ம சொல்றோம். இப்ப நம்ம என்னண்டா இருக்கிறது அப்படியே புரியணும், அப்படியே புரிஞ்சா பல சிக்கல் வரும் தான் சொன்னோம். 6 நாள் சொல்லாமா? இப்போ நம்ம புரிஞ்சிருக்கிற நாள் அப்படிங்கறது வானம் பூமி எல்லாம் படைக்கப்பட்ட பிறகுதானே. ஒரு நாளுங்கிறது சூரியன் பூமி இதை வச்சுதானே நம்ம சொல்றோம் ஒரு நாள் உண்டு. அப்பதானே அல்லாஹ் வானத்தையே படைக்கிறான், பூமியை படைக்க. அப்ப நாளே இல்ல. அப்ப 6 நாள்ல என்ன? இப்ப அப்படிங்கும் பொழுது 6 நாள் படை 6 நாள்லயே சொல்லுங்க, அவ்வளவு பலவீனப்படுத்துங்க அப்படின்னு சொல்லக்கூடாங்கிறத எங்க கொள்கை. நாங்களா பலவீனப்படுத்துறோம்? இறைவனுடைய வல்லமைக்கு பொருந்துமாறு அர்த்தம் வைங்கன்னு நம்ம சொல்றோம். இப்ப இங்கேயும் அப்படித்தான் சில பேர் வாதிடுவாங்க, அல்லாஹ்வோட கை அல்லாஹ்வோட கை தாங்க, அப்படிதான் நான் பயன்ல கேட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை அல்ல எதுல்லான்ல. அப்ப நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையும் அல்லாஹ்வோட கை தான். ஏன் அல்லாஹ் சொல்லிட்டான்ல, அப்படிலாம் போக வண்டி. அப்ப ஈமானுக்கு ஆபத்து வரும், அதான் நம்ம சொல்றோம். அப்படி அர்த்தம் வைக்காதீங்க, பொருத்தமா அர்த்தம் வைங்க அப்படிங்கிறோம். இப்ப அரிச பொருத்த மட்டும் கூட இப்ப நம்ம என்ன சொன்னோம், அரிசில அல்லாஹ் உட்கார்ந்துட்டான்னு வச்சுக்கிறோங்க, அரிசி பெரியதா இருக்குமே. இப்ப உடலை பத்தி உருவத்தை பத்தி தானே பேசுறோம், அல்லாஹ் ஆற்றலை பத்தியா பேசிட்டு இருக்கோம். ஆற்றல் பேச்சு விவாதமே தேவையில்லையே, நாங்க ஆற்றல் தானே சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவங்களும் ஆற்றல் சொல்லிட்டா வாதம் வேணாம். நாங்க உருவம் கற்பிக்கிறோம்னு சொன்னதுனாலதானே வாதம். உருவம்னு வந்தாக்கா அரிசும் உருவம் இருக்கு, அல்லாஹ் உருவம் இருக்கு, அரிசு அல்லாஹ் உட்கார்றான், அல்லாஹ் பெரிய உருவம் அப்படிங்கறத மாற்றமாக முடிக்கலையே. அல்லாஹ் மாற்றமாக, ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டாங்களே, யானையில போய் உட்கார்ந்தா நம்ம தான் பெருசு அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. ட்ரெயின்ல போய் உட்கார்ந்தா நம்ம தான் பெருசு, உடல்ல பார்த்தா நம்ம பெருசா? உடலை பத்தில பேசிக்கிட்டு இருக்கோம். யானையில போய் ஒரு ஆள் உட்கார்ந்தான், அப்ப என்ன சொல்லுவோம், யானை பெருசுமாமா மனுஷன் பெருசுமாமானா? ஆனா அவ என்ன சொல்றாங்க, நம்ம தான் பெருசுங்கிறாங்க. உடல் பார்த்தா நம்மளா பெருசு யானைக்கு? அதே போல ட்ரெயின்ல போய் உட்கார்ந்துட்டா நம்ம தான் பெருசுங்கிறாங்க. நம்ம தான் பெருசுன்னா ஒரு ஆள் கூட உள்ள போக முடியாது, இவ்வளவு பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாம ரயில்ல பெருசு. இப்போ உடல்னு பாத்துக்கிட்டாக்கா ஒருவர் ஒருல உட்காரும் பொழுது சேர்ல உட்கார்ந்தா சேரு பெருசா தானே இருக்கலாம், மனுஷன் சின்னதா இருக்கலாம், சேர் ரொம்ப பெருசா இருக்கலாம். அதுதான் நாங்களும் சொல்ல வர்றோம், இதைத்தான் நாங்களும் சொல்றோம். எல்லாம் படைப்பு உருவம் இருக்கு அப்படிங்கிறீங்க. அது படைக்கப்பட்ட உருவங்கிறது 2வது உருவத்துக்கு சொன்னாங்க, அது படைக்கப்பட்டது ஆகி போச்சு, அது ஒரு மேட்ரு. அதே போல அரிசி ஒரு படைப்பினம், அப்ப 2க்கும் உருவம் இருக்கு, அரிசிக்கும் உருவம் இருக்கு, அல்லாஹ்வுக்கும் உருவம் இருக்கு. அவங்க குல நம்ம குல கிடையாது, நமக்கு எல்லாம் அல்லாஹ்வால் நிறைவானவன். அப்படி பார்க்கும் பொழுது ஒரு படைக்கப்பட்ட பொருளை, ஒரு உருவம் உள்ள பொருள்ல அல்லாஹ் உருவம் இருக்குன்னு சொல்லி அதுல போய் உட்கார்ந்தா, இப்ப உருவம்ங்கிற அடிப்படையில அரிசி பெருசாதா இல்லையா? அந்த நேரத்துல அல்லாஹ் பெருசுன்னு எப்படி நீங்க சொல்லுவீங்க? அப்படியே வரும். ஆற்றல்ங்கிறதெல்லாம் இப்ப பிரச்சனை. ஆற்றல் பார்த்தா யானையில போய் ஒரு மனிதன் உட்கார்ந்தாலும் மனிதன் தான் பெருசா. ஆற்றல் வந்தா ஆற்றல் அர்த்தம் வச்சாதான் பேச்சே கிடையாது. நீங்க உருவம் வச்சு அரசியல போய் உட்கார வைக்க போதாலும் பிரச்சனை வருது. அப்ப ஒரு உருவம் இன்னொரு ஒருத்தர் போய் உட்கார்ந்தா உட்கார உருவம் சின்னது, உட்காரப்படுற உருவம் பெருசுன்னு வந்துடுறேன். அதனாலதான் அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றதெல்லாம். அதனால இருக்கிறேன்னு சொன்னா நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை கூட அல்லாஹ்வின் கை என்று தவறா வாதிப்பார்கள். அப்படி கருத்து போதிக்கப்படுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். என்னோட கேள்வி சுன்னத் ஜமாத் தரப்புக்கு. அதாவது உங்களுக்கு முன்னாடி ஒரு சகோதரர் கேள்வி கேட்டாங்க. அதாவது நீங்க இது வரைக்கும் நேத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அல்லாஹ்வுக்கு உரிமை இல்லன்றதுக்கு ஒரு நேரடியான ஆதாரத்தை கூட காட்டல, ஒரு குர்ஆன் வசனத்தையோ ஒரு ஹதீஸையோ காட்டலன்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு கூடுதல் விளக்கமும் சொன்னாங்க. அதாவது அல்லாஹ் மகன் இல்லைன்னு சொல்றான், அல்லாஹ் தனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்றான் அப்படின்னு கேள்வி கேட்கும்போது நீங்க என்ன செய்தி சொல்றீங்கடா, அன்னைக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அதாவது மசீஹ் அல்லாஹ்வுடைய பிள்ளை, உசைர் அல்லாஹ்வோட பிள்ளை அப்படின்னு ஒரு பிரச்சனை இருந்தனால அல்லாஹ் அதை மறுத்தான் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஆனால் உங்களுடைய வாதத்திலே நீங்க முன்னாடி சொன்னீங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதரா வரும்பொழுது அங்க உருவ பிரச்சனை இருந்துச்சு, அல்லாஹ்வுக்கு உருவம் கொடுத்து வச்சிருந்தாங்க, அதை உடைக்க தான் ரசூலுல்லாஹ் வந்தாங்க என்று சொல்றீங்க. இப்ப பதில சொல்றீங்க உருவம் பிரச்சனை இல்ல, அதனால